நமஸ்காரம். நான் பூஜைக்கு போகிற இடத்துலலாம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஒரே கொஷின் கேட்டுருப்பாங்க. நம்ம இந்த பகவத் கைங்கரியம், சுவாமிக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் ஸ்பான்சர்ஷிப்லாம் பண்ணுறோம் இல்லையா? கோவிலில் கொண்டு போய் ஸ்பான்சர் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் சுவாமி ரிலேட்டடாக செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறதுனால நமக்கு எப்படி நன்மைகள் கிடைக்கிறது, அதை பற்றி எங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கதை மூலியமாக சொல்லுங்க அப்படின்பா. எனக்கு சின்ன வயசாக இருக்கிற டைத்தப்ப இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் என்னுடைய தாத்தா மறைந்த திருக்கோலக்கா ராமநாதசிவாச்சாரியர் அவர்கிட்ட கேட்குறது. அவர் எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சில கதைகள் சொல்வார். அதுலேருந்து ஒரு கதையை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாராம். அந்த விவசாயி ரொம்ப நல்ல விவசாயி, ரொம்ப நல்ல மனசு அவனுக்கு, யாருக்காக இருந்தாலும் உதவணுன்ற ஒரு நல்ல குணமுடைய ஒரு நல்ல ஆத்மா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக அவனுடைய நிலத்தில் வரக்கூடிய விளைச்சல் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கிறது. இப்போ இந்த விவசாயிக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடுது. இதே மாதிரியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நமக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், யார்கிட்ட இது பண்ணலாம்? அவனும் வருஷம் அந்த ப்ராசஸிங் இதெல்லாம் மாற்றி மாற்றி பார்க்குறான். ஃபர்டிலைசர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி பார்க்குறான், வேறு அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்லாம் நிறைய மாற்றி மாற்றி பார்க்குறான், எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கேட்டு பார்க்குறான். பட் அவனுக்கு எதுவும் பெருசாக ஹெல்ப் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு பெரிய ஜோசியர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோசியர். அவர் சொன்னார் அப்படின்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கும், பெயர்பட்ட ஒரு ஜோசியர். இப்போ அந்த ஜோசியரை நம்ம போய் பார்ப்போம், நம்மளோட ஜாதகத்தை கொடுத்து பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரை பார்க்கறதுக்காக கிளம்புறான். வீட்டிலேருந்து கிளம்பி அந்த ஜோசியர் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கார், அவரை பார்க்கறதுக்காக போகிறான். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி காரோ பைக்கோ பஸ்ஸோ அது மாதிரி எதுவும் இது கிடையாது. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூட் பண்ணோம் அப்படின்னா நடந்து தான் போகணும். ஸோ இட் வில் டேக் டைம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதா இருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம விவசாயம் என்ன பண்ணுறாரு, அவரோட ஊர்லேருந்து அந்த பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஜோசியரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறார். கிளம்பி போகிறப்ப அந்த ஜோசியரோட வீட்டில் பார்த்தா பயங்கர ரஷ்ஷாக இருக்கிறது. எல்லாரும் ஒவ்வொருத்தராக அவரோட ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள்லாம் பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டுருக்கா. நம்ம இந்த விவசாயியோட டேர்னும் அவனும் வந்தான், அவனுடைய ஜாதகத்தை கொடுத்தான். ஜோசியர் இந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். வாங்கி பார்த்துட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு டக்குன்னு சொன்னார், நீ நாளைக்கு வாயேன்ப்பா, நாளைக்கு நான் உனக்கு பலன் சொல்கிறேனே, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு நம்ம உன்னோட ஜாதகத்தை பார்ப்போம். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுத்துனடா, இங்கேயும் கொஞ்சம் டிலே ஆகுது. பட் வேறு என்ன பண்ண முடியும், அவர் ஜோசியர்கிட்ட போயிட்டு எனக்கு உடனே பாருங்க அப்படின்னா சொல்ல முடியாது, ரைட்? இப்போ அவன் சரி ஓகே நாளைக்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அப்புறம் ஜோசியர் மற்ற கிளைண்ட்ஸ் அவரோட ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு அதிலே கொஞ்சம் பிஸியாக இருந்தார். ஈவினிங் போல் அவர் கொஞ்சம் ஃப்ரீயானதும் அவரோட ஒய்ஃப் கேட்டா, இன்னைக்கு ஒரு வினோதமாக ஒரு விஷயம் நடந்தது, அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு எனக்கு ஆசை. என்னம்மா, என்ன விஷயம்? இன்னைக்கு எல்லாரோட ஜாதத்தையும் பார்த்தீங்க, ஆனால் பர்டிகுலராக ஒரே ஒருத்தரோட ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பார்க்கல, நாளைக்கு வான்னு சொன்னீங்க. நீங்கள் இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. ஆனால் ஏன் அவனை மட்டும் நாளைக்கு வான்னு சொன்னீங்க? ஏன் அவன் உங்களுக்கு தட்சிணை கொஞ்சம் கம்மியாக தருவான்றதுக்காக அவனை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஜோசியர் சொன்னார் சிரிச்சுட்டே, இல்லைம்மா, உனக்கே நன்னா தெரியும், காசுக்காக ஜோசியத்தை விற்கிற ஆள் நான் கிடையாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆசாமியோட ஜாதகத்தை நான் வாங்கி பார்க்குறப்போ ஒன்று விஷயம் நான் தெரிஞ்சுட்டேன். என்னென்னா, அந்த ஆளுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். அதாவது அந்த விவசாயி இருக்கான் இல்லையா, அவன் உயிரோடு இருக்க போகிற கடைசி நாள் இன்னைக்கு தானா. அப்போ இன்னைக்கு அவன் இறந்து போயிடுவான்றதை நான் எப்படி அவன்கிட்ட போய் சொல்லுவேன்? சொல்கிறது கஷ்டம் இல்லையாம்மா, அதனால தான் நாளைக்கு வான்னு சொன்னேன். நாளைக்கு அவனும் வரப்போகிறதில்ல, நானும் அவனுக்கு ஜோசியமும் சொல்ல போகிறதில்ல. அதுக்காக தான் நான் அவனை நாளைக்கு வர சொன்னேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம மனுஷங்க நம்ம இப்படி ஒரு எண்ணத்தில் இருந்துருக்கோம். ஆனால் கடவுளோட லீலை வேற மாதிரி இருந்தது அந்த விவசாயியுடைய வாழ்க்கையில். என்னன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா?